தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இருந்திருக்கார். திரு கோட்டீஸ்வரன், விஜயனுடைய இந்த உறுதிமொழி, அவருடைய பேச்சு, இந்த பாடல், இது அவருடைய கொள்கை எதை சார்ந்ததாக இருக்குன்னு தெளிவுபடுத்தா? இந்த கொடியை எப்படி பாக்குறீங்க? வணக்கம். இப்போ கொடியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ஒரு இரட்டை யானை, கிட்டத்தட்ட ஒரு இரட்டை இலைன்ற மாதிரி ஒரு சின்னம் இருக்கு, ஒரு பேசு பொருள் இருக்கு. அதோட பார்க்கும்போது இங்க இரட்டை யானை இருக்கு. அதே மாதிரி வாகை மலர் இருக்கு. அப்போ தமிழகத்தை சார்ந்தது. இப்போ யானை அப்படின்னும் போது அது உங்களுக்கு கரிகால் சோழன்ல இருந்து ஆகட்டும், நம்ம தமிழ் வரலாறு ஆகட்டும், அதுல இருந்து ஒரு எடுக்கக்கூடியது. இன்னும் ஒரு சிம்பிள் ஆஃப் கரேஜ், அதாவது ஒரு தைரியம், ஆளுமை. யானை என்பது ஒரு பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி, வனத்தை கொண்டு இல்ல நாட்டுக்கு தேவையான ஒரு மிருகம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வீரமும் இருக்கும், அதுல ஒரு ஆக்ரோஷமான ஒரு தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுல இருந்து எடுத்துக்கலாம். இப்ப இதுல இப்போ சிறுத்தைகள்லாம் ஆல்ரெடி கட்சிகள் கிட்ட இருக்கு. இப்போ சிங்கம் வச்சா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னும் போது இப்போ ஒரு நாட்டினுடைய ஒரு சின்னமாக யானையை கொண்டு வைத்திருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. நடுவுல மஞ்சள் இருக்கு. மஞ்சள் அப்படின்னும் போது அது ஒரு மங்களகரமான ஒரு சின்னம், ஒரு மங்களகரமா எல்லாமே நல்லா நடக்கும், ஒரு சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்ற அதற்கு பொருள். சிகப்பு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவர் தோழர்கள் சொல்லிதான் பேசுறாரு. அப்போ அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள், அதாவது வறுமையில இருக்கிறவங்களை மேல எடுத்து கொண்டு போறது, இல்ல வாழ்வாதாரத்தை மேம்படுத்து என்பது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அப்போ கழகம்ன்ற அந்த பேரையும் வைத்திருக்கிறார். அப்போ இது என்னன்னா எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கும் என்பது என்னோட முதல் கட்ட புரிதல். இரண்டாவது, சோபா அவர்கள் நம்ம தந்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்த அந்த பிரத்யேக அந்த காணொலியை நீங்க பார்க்கும்போது என்ன பாத்தீங்கன்னா, மக்களோட மக்களாயிரு, அவங்கள கட்டி பிடிங்க, அணைங்க, அவங்களோட பிரச்சனையை காது கொடுத்து கேளுங்க, கட்சியோட முதல் தொண்டனா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இது எல்லாமே ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு பிள்ளை. அவர் பொறுமையோட ஒரு கடல். அவர் ஒரு எதையுமே எடுத்தம் கவுத்தம் செய்யக்கூடிய இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாயோட பேச்சுன்றதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு கொள்கை பரப்பு செயலாளராகவே சோபா அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நான் பாக்குறேன். ரொம்ப வெரி கேர்ஃபுல்லி வேர்டட் ஸ்பீச்சுங்க. அது ஒரு அம்மா என்றதை தாண்டி ஒரு தலைவராகவும் தன்னோட மகனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தாய்மார்கள் ஓட்டு போட காத்திருக்கிற தாய்மார்லாம் நானும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் செய்தியை வைக்கிறாங்க. சோ அது தாய் ஒரு மகனுக்கு சொன்ன செய்தி ஒன்று இல்ல, ஒரு கட்சி தலைமையை எவ்வாறு நாங்கெல்லாம் பாக்குறோம், எப்படி மத்தவங்க எல்லாம் உங்களை பாக்குவாங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒரு பஞ்ச் வேற வைக்கிறாங்க. அவங்க என்னன்னா, நான் சிஎம் செலிபிரிட்டி மதர்ன்றாங்க. அதுக்கப்புறமா ப்ரௌட் மதர் பிஎம் அப்படின்றாங்க. அப்ப இது விஜய் அவர்களை இப்பவே அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ், அவர் வந்தா முதலமைச்சரா வருவாரு, அவர் தேசிய அளவுல போறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, மகனே நீ சென்று இன்னும் வென்றுவா அப்படின்ற மாதிரி ஒரு தாயோட ஒரு வாழ்த்து செய்தி. இது பாத்தீங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாவும் இல்லாம ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் இல்லாம ரெண்டுத்துக்கும் நடுவுல நிக்குது. இது ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, அந்த மைக்கு சத்த ஒலிகள் அந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்க வழக்கமா சினிமா ஃபங்க்ஷன்ஸ்னா ஒரு நிறைய ரிஹர்சல் பார்த்து பக்காவா இருந்திருக்கும். அது இல்லாம ஒரு ஆடம்பரம் இல்லாம ஒரு எளிமையான ஒரு நிகழ்ச்சி. இது பெரிய ஆரவாரம் இல்லை, ஆனா சொல்ல வேண்டிய செய்திய ரத்தன சுருக்கமா சொல்லியிருக்காரு. இது கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இது பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாவும் நான் இதை பார்க்கல அப்படின்னா, பாலிடிக்ஸ் அப்படின்றதே மக்கள் பிரச்சனையே பேசணும். நான் செய்வேன், நான் வருவேன், நான் உங்களை தூக்கி பிடிப்பேன் அப்படின்றது பொத்தாம் பொதுவான பேச்சு. மக்கள் பிரச்சனைய இன்னைக்கு விஜய் இன்னைக்கும் எதுவும் பேசல, இன்னைக்கும் அவர் அரசியல் பேசல. ஆனா அரசியலுக்கு நான் வந்திருக்கேன், புள்ளியார் சுழி போட்டுட்டேன், நான் இந்த பாதையில போக போறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஏன் நம்ம கட்சி கொடியை நீங்க ஏத்தணும், இந்த கட்சி கொடிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குன்றாரு. அட்லீஸ்ட் அதையாச்சும் இன்னைக்கு சொல்லிருக்கலாம். இந்த சினிமாக்காரர்கள் பாணியில ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுறது, அப்புறம் ட்ரெய்லரு, டீசரு, அதுக்கப்புறம் ரிலீஸ் தேதி அறிவிக்கிறது, அந்த பாதையில தான் போகுது. அரசியல் என்பது அப்படி கிடையாது. மக்களுக்கு நிறைய தீவிர அரசியலை பேசணும், இஷ்யூஸ் பேஸ்டா பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? ஆமா, எதிர்பார்க்கறது இல்லைங்க, அதுதான் அரசியல். உங்களுக்கு நீங்க ஷூட்டிங் எல்லாம் ஒரு சைடு இருக்கும், உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை நீங்க அதாவது எங்களுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா மேபி விலைவாசி கஷ்டப்படுறீங்க, அதை நாங்க குறைப்போம், அந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை இன்னில இருந்து பேச ஆரம்பிச்சோம். மக்களுக்காக தான் அரசியல், அரசியலுக்காக மக்கள் கிடையாது. அப்படி அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது உங்களுக்கு கண்ணை நீங்க திறந்து பாத்தீங்கன்னாலுமே 360 டிகிரில மக்கள் பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிடும். இல்ல மக்களுக்கு உத்தரவாதங்கள், அது மாதிரி அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5 நிமிடம் அவர் அரசியல் பேசியிருக்கணும் என்பது என்னோட ஒரு எதிர்பார்ப்புன்றதை தாண்டி அவ்வாறுதான் அரசியல் தலைவர்கள் செயல்பாடுவாங்க. இன்னும் கையில இருக்கிறது 1.5 வருஷம். கொடியை ஏற்றி வைங்க, சரி கொடியை ஏற்றி வச்சு கொடிக்கு யாருன்னா என்னப்பா விளக்கம், இந்த கொடிக்கு விளக்கம் சொல்லுன்னா என்னன்னு சொல்றது. இப்ப நான் ஒரு பத்திரிகையாளர் என்னோட வியூகத்தின் அடிப்படையில நான் சொல்றேன், இது இதுவா இருக்கும், அது அதுவா இருக்கும்ன்றது. இதை யாரு சொல்லணும்னா ஐயா விஜய் அவர்கள் சொல்லணும். அப்ப இன்னைக்கு ஒரு செய்தி, இதோ வந்துட்டேன், ஒண்ணும் இல்ல, ஊழல் பண்றவங்க, லஞ்ச லாவண்யம் வாங்குறவங்க எல்லாம் உஷாரா இருந்துக்க வேண்டிய நேரம், அதுக்கு இன்னைக்கு நாங்க விதை போட்டிருக்கோம் அப்படின்னாவே
அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். படத்துல ஒண்டி பஞ்ச் டயலாக் பேசிட்டு கொடியேற்றி வைக்கிற நிகழ்ச்சியில போயிட்டு வாங்க நல்லா இருங்க எல்லாரையும், அதாவது தொண்டர்கள் வந்து சின்னதா செய்தி சொன்னா கூட அது ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. பட் வாட் இஸ் த பொலிட்டிக்கல் பஞ்ச், பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தலைப்பு செய்தியா விஜய் அவர்கள் காலையில வரல இருந்தாரு. அமைச்சரவையில இலாக்கா மாற்றம் அப்படின்னு வந்த உடனே ஹெட்லைன்ஸ் பொசிஷன் வந்து மாறுது. திமுக இன்னைக்கு தலைப்பு செய்தி ஆயிடுது. இது அரசியல்ல வந்து செய்திகள் மாறும். அந்த அந்த தோரணையோட யார் முதலிடத்துல இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யூகித்து அவர்கள் செயல்பட வேண்டும். நன்றி திரு கோட்டீஸ்வரன். தொடர்ந்து